ஹாய் மக்களே, வெல்கம் டு அவர் ஹைதராபாத் ஹோம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் நல்லா இருக்கோம். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, சண்டே டே vlog எப்படி இங்கே ஹைதராபாத்தில் போகுதுன்றதை தான் பார்க்க போகிறீங்க. இதான் ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பக்கத்தில் பெல் சிம்பிள் இருக்கும், அதையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபிகேஷனில் வரும், நீங்களுமே பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மார்னிங் ஹஸ்பண்ட் தான் எழுந்தாங்க ஃபஸ்ட்டு. இன்றைக்கி கொஞ்சம் எனக்கு டயர்ட்னஸாக இருந்ததுனால என்னால் சீக்கிரமாக எழுந்திக்க முடியல. ஸோ சண்டேன்றதுனால ஹஸ்பண்ட் தான் எழுந்து ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு, முதல்ல நாங்கள் 2 பேருமே யாராவது ஃபஸ்ட்டு எழுந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக எங்கள் வீட்டுக்கு முன்னாடி இருக்க செடிக்கு தண்ணி ஊற்றுவோம். அது ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம் ஸ்டார்டிங்லேருந்தே. மணி பிளான்ட்டு தான் வச்சுட்டு இருந்தோம். ஸோ அந்த செடிக்கு தான் தண்ணி ஊற்றிட்டுருக்காங்க. இந்த செடி நாங்கள் எங்கள் வீட்டுக்கு வந்த புதுசில், ஹைதராபாத்தில் வந்த புதுசில் வச்சது. ஸோ கிட்டத்தட்ட 4 வருஷத்துக்கு மேலே இந்த செடி இங்கேயே இருக்குது. ரொம்ப நல்ல பாசிட்டிவிட்டியாக இருக்கும் வீட்டுக்கு முன்னாடி இந்த செடி இருக்கிறதுனால. அப்புறம் நான் எழுந்து ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு இப்போ டீ தான் போட்டுட்ருக்கேன். கொஞ்சம் ஸ்ட்ராங்காக போட்டு குடிக்கலாம். ஹைதராபாத்தில் கொஞ்சம் கிளைமேட் சேஞ்ச் ஆகிடுச்சு. சம்மர் சீசன் இப்போ முடிஞ்சிட்டு ரெய்னி சீசன் ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ அதனால் கிளைமேட் சேஞ்ச் ஆனதுனால கொஞ்சம் கோல்டான மாதிரி இருந்தது. நல்ல குளிர் காற்று அடிக்குது ஈவினிங் டைமில். மார்னிங் கொஞ்சம் வெயிலாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி சேஞ்சஸ் ஆனதுனால கோல்டு வந்துருச்சு. ஸோ அதனால் நான் டீ எல்லாம் போட்டு வச்சுட்டேன். ஹஸ்பண்ட் இப்போ கூலரை தள்ளிட்டு இங்கே வைக்கிறாங்க. அது பெட்ரூமில் இருக்கும்போது கொஞ்சம் இடைஞ்சலாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால் ஹாலில் கொண்டு வச்சுட்டாங்க. இந்த கூலருடைய வீடியோவுமே நம்ம சேனலில் இருக்குது. என்ன பிராண்டு, எவ்வளோ ப்ரைஸுன்றதெல்லாம் நான் அப்டேட் பண்ணியிருக்கேன். நல்ல கூலருங்க, கிராம்ப்டான் பிராண்டு தான். நல்லா சூப்பராக இருக்குது. அதோடைய ப்ரைஸ் லெவல் எப்படி இருக்குது, எப்படி யூஸ் பண்ணணுன்றதெல்லாம் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். வேணும்னா அவங்க செக் பண்ணி பார்த்துக்கங்க. இப்போ நான் டீயை எடுத்துகிட்டு வெளியில் ரிலாக்ஸாக கொஞ்சம் நேரம் உக்காஞ்சி குடிக்கலாம் அப்படின்னு. ஏன்னா சண்டே இல்லை, அதனால் கொஞ்சம் ஸ்மூத்தாக போட்டோம் அப்படின்னு ஸ்லோவாக தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன் டேயை. எல்லா நாளுமே ரொம்ப பரபரப்பாக நம்ம எழுந்து செஞ்சிட்ருப்போம். இன்றைக்காவது கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கலாம்னு சொல்லிட்டு. இது எங்கள் வீட்டுக்கு மேலே துளசி செடி இருக்குது. இங்கெல்லாம் துளசி செடி வச்சு இந்த மாதிரி மெயின்டைன் பண்ணுவாங்க. ஸோ அதை ஷூட் பண்ணியிருப்பேன். ஹஸ்பண்ட் போயிட்டு மேலே டேங்க்கில் தண்ணி இருக்கான்னு செக் பண்ண போயிருந்தாங்க. எங்களோட ஃப்ளாட்டில் கிட்டத்தட்ட 3 ஃப்ளோருக்கு மேலே இருக்குது. ஸோ அதனால் தண்ணி இங்கே ரெகுலராக போட்டுருவாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு அவங்கள வாஷிங் மிஷின் கொஞ்சம் போட்டு தர சொன்னேன். நீங்கள் கொஞ்சம் வாஷிங் மிஷினில் துணி போட்டு தந்துட்டிங்கன்னா நான் துணியெல்லாம் நீட்டாக உணர்த்திடுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அவங்க தான் எனக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தாங்க. வாஷிங் மிஷின் நாங்கள் வீக்லி ஒரு 3-4 டைம்ஸ் போட்டுருவோம். அது பெட்ஷீட்லாம் இந்த வாரம் கொஞ்சம் போட வேண்டியதாக இருந்தது சண்டேயில். அதனால் இருக்கிற பெட்ஷீட்டு, தலகாணி, கவரு எல்லாமே சைட் பை சைடு அதையுமே அவங்க வாஷ் பண்ணி தந்தாங்க. அவங்க தந்துட்டதுக்கப்புறமா நான் ஒன்று ஒன்றா உணர்த்த ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நிறைய ட்ரெஸ்ஸஸ்ஸு அது எல்லாமே உணர்த்திட்டு அதுக்கப்புறமா பிரேக்ஃபாஸ்ட்டு செய்யலான்னு பிளான் பண்ணியிருந்தேன். இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நார்மலாக தோசையும் வேர்க்கடலை சட்னியும் தான் செஞ்சுருந்தேன். ஸோ அந்த கிளிப் இதில் ஆட் பண்ண முடியலை. அவசரமாக செஞ்சதுனால அதுவும் ஆட் பண்ண முடியாமல் போயிடுச்சு. நிறைய பேர் என்கிட்ட ரீசெண்ட் டேஸில் கமெண்ட்ஸ் கேட்குறீங்க, ஹைதராபாத்தில் நீங்கள் எவ்வளோ வருஷம் ஆகுது அப்படின்னு சொல்லி. நான் 4 இயர்ஸ் மேலே ஆயிடுச்சு. அடுத்து ஒரு சிலர் நிறைய கமெண்ட்ஸ் இதையுமே எனக்கு ரீசெண்ட் டேஸாக, உங்களுக்கு லாங்குவேஜ் தெரியுமா, அங்கே போய்ட்டு நீங்கள் என்ன லாங்குவேஜ் பேசுகிறீங்கன்னு. நான் இங்கே தெலுங்கு லாங்குவேஜில் பேசிட்டு தான் இருக்கேன். ஆல்மோஸ்ட் நான் இப்போ எல்லாருக்கிட்டையுமே கம்யூனிகேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இப்போது பெட்டெல்லாம் கீழே க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் பெட் எல்லாமே எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க. அதெல்லாம் க்ளீனப் பண்ணி முடிச்சுட்டு அது ஒரு வேலை முடியும்னு. ஸோ எல்லா வேலையும் முடிச்சுட்டு நான் இப்போ ஃபைனலாக எங்கே ரெடி ஆகிட்ருக்கோம் அப்படின்னா சர்ச்சுக்கு கிளம்புறதுக்கு தான். ஸோ மார்னிங் மாஸ் 9:45க்கு ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதனால் ரெடி ஆயாச்சு. ஹஸ்பண்டுமே ரெடி ஆயாச்சு, பாப்பாவுமே ரெடி ஆயாச்சு. மார்னிங்கே நாங்கள் எப்பயுமே சர்ச்சுக்கு போயிட்டு வந்துடுவோம். போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா தான் ஆஃப்டர்நூன்லாம் சமைக்கிறது சாப்பாடு. பாப்பாவை இந்த மாதிரி வீக்லி ஒன்ஸ் தான் வெளியில் கூட்டிகிட்டு போகவும் முடியுது. ஏன்னா ஹஸ்பண்டுக்கு வேலை இருக்கிறதுனால இந்த மாதிரி சர்ச்சுக்கு போகும்போது, எங்கேயாவது வெஜிடபிள் மார்க்கெட் போகும்போது தான் அவளை கூட்டிகிட்டு போகிறோம். ஸோ இங்கே டைம் ஷெட்யூல் அப்படி தான் போயிட்டுருக்கு. நீங்கள்லாம் சாப்பிட்டீங்களா? மார்னிங்கு என்ன ஸ்பெஷலுன்றதை கண்டிப்பாக எனக்கு சொல்லுங்கள். போயிட்டு வந்துட்டதுக்கப்புறமா கொஞ்சம் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு மாங்காய் தான் அரைஞ்சிட்டு இருந்தேன். வரும்போது வாங்கிட்டு வந்திருந்தோம். இங்கே மேதிப்பட்டினம் பஸ் ஸ்டாண்டுன்னு இருக்குது. அங்கே ஃப்ரூட்ஸ்லாம் ரொம்ப கம்மியான விலையிலையும் இருக்கும், நல்ல டேஸ்டியாகவும் இருக்கும். ஃப்ரெஷ்ஷாக கொண்டு இறக்குவாங்க லோடு. ஸோ எப்பயுமே சர்ச்சுக்கு போயிட்டு வர வழியில் அங்கே ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வந்துடுவோம்.
என்னென்ன ஃப்ரூட்ஸ்லாம் தேவைப்படுதோ அது எல்லாமே. இன்றைக்கி மாம்பழம் வாங்கிட்டு வந்திருந்தோம். அதுதான் வந்து அரிஞ்சிட்டு இருந்தேன். அரிஞ்சு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து வேலையை தொடங்கலான்னு. ஏன்னா போயிட்டு வரும்போதே கொஞ்சம் நல்லா சுல்லுன்னு வெயில் மதியானம் டைம்னவே. அதனால் வந்து அரிஞ்சு அதை சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து ஹஸ்பண்ட் வந்து வேலையை வந்து தொடங்கிட்டாங்க. இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன நான்வெஜ் ஸ்பெஷல் அப்படின்னா நாட்டுக்கோழி தான் வந்து ஸ்பெஷலு. என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்குமே தெரியும், ஹஸ்பண்ட் தான் வந்து சண்டே ஆனால் வந்து கண்டிப்பாக சமைப்பாங்க. ஏன்னா வந்து அவங்களுக்கு குக்கிங்கில் நல்ல இன்ட்ரெஸ்ட்டுன்றதுனால நல்லா டேஸ்டியாக வந்து செஞ்சு கொடுப்பாங்க. ஜம்முன்னு உக்காந்து சாப்பிட்டா மட்டும் போதும். அதனால் அவங்க நாட்டுக்கோழி வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. சைட் பை சைடு அவங்க சின்ன சின்னதாக ஏதாவது ஹெல்ப் கேட்டால் வெஜிடேபிள்ஸ்லாம் அரிஞ்சு கொடுக்குறது அது மட்டும் நான் பார்த்துட்டு இருந்தேன். ஃபுல் குக்கிங் அவங்க தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த ஆட்டாங்கல் வந்து பல வருஷமாக நான் வச்சிட்ருக்கேன். நல்லா சூப்பராக இருக்குது. சின்னது தான், நான் எங்கள் ஊர்லேருந்து கொண்டு வந்தது. அது நல்லா இங்கே யூஸும் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ ஹஸ்பண்ட் வந்து நாட்டுக்கோழி வந்து நல்லா டேஸ்டியாக செஞ்சுருந்தாங்க. வில்லேஜ் ஸ்டைலில் வந்து செஞ்சுருந்தாங்க. ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து நாட்டுக்கோழி வில்லேஜ் ஸ்டைலில் வந்து எப்படி செய்கிறாங்கன்றதை அப்லோட் பண்ணியிருக்கேன் வீடியோ. மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். நீங்களும் அதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸி மெத்தடில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். ஒரு வழியாக நாட்டுக்கோழி வந்து ரெடி ஆகிடுச்சு. நான் கொஞ்சம் கிரேவி டைப்பில் தான் வந்து கேட்டிருந்தேன். நல்லா சூப்பராக பண்ணி தந்தாங்க காரசாரமாக. எனக்கு கொஞ்சம் கோல்டாக இருக்கிறதுனால அது காரசாரமாக சாப்பிடும்போது நல்லா டேஸ்டியாக இருந்துச்சு. சைட் பை சைடு இது வந்து அதோடைய லிவர் அதுவுமே வந்து தனியாக செப்ரேட்டாக செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது கொஞ்சம் கிரேவி டைப்பில் செஞ்சால் நல்லாயிருக்கும்னு அது தனியாக வந்து வச்சுட்டாங்க வேக வச்சு. அது வந்து அவங்க ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. இதுக்கு வந்து மிளகு நல்லா போட்டால் நல்லாயிருக்கும்னு சொன்னாங்க லிவருக்கு. அதனால நான் வந்து ஆட்டாங்கல்லில் தான் வந்து இடித்து கொடுத்துருந்தேன். சண்டே மட்டும்தான் இந்த மாதிரி எங்கள் கூட டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அதுவுமே ஒரு சில டைம்லாம் கிடைக்காது. மற்றபடி வீக் டேஸ் எல்லாமே அவங்க மார்னிங் 8:30க்கு மேலே கிளம்புனாங்கன்னா நைட்டு வீட்டுக்கு வரவே 9-10 o'clock ஆகிடும். ஸோ அவங்க வந்து சாப்பிட்டுட்டு அப்படியே தூங்கிடுவாங்க. எங்கள் 2 பேர் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணவே முடியாது. இந்த சண்டே மட்டும்தான் இந்த ஆஃப்டர்நூன் டைமில் கொஞ்ச நேரம் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ஸோ நாட்டுக்கோழி முடிஞ்சுது. இப்போ லிவர் வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. நல்லா காரசாரமாக செஞ்சுருந்தாங்க. நல்ல வரமிளகா இந்த ரெட் சில்லி எல்லாம் போட்டு நல்லா சூப்பராக இருந்தது. உங்களில் யாருக்கு நாட்டுக்கோழி நல்லா பிடிக்குன்றதை கண்டிப்பாக எனக்கு சொல்லுங்கள். நீங்கள் வந்து நாட்டுக்கோழியை எந்த மாதிரி மெத்தடில் செய்வீங்கன்றதையும் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். எங்களோட சேனலில் ஹைதராபாத் டூரிஸ்ட் பிளேசஸ் எல்லாமே இருக்குது. அதையுமே வந்து செக் பண்ணி பாருங்கள். இங்கே ஹைதராபாத்தில் எந்த மாதிரி ட்ரெடிஷனில் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்றதையுமே வந்து நான் ஷார்ட்ஸில் வந்து அப்பப்போ வீடியோவாக அப்லோட் பண்ணியிருக்கேன். உங்களோட ஃப்ரீ டைமில் நீங்கள் தாராளமாக வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோவை பார்த்துட்டு ஒரு லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்த வீடியோஸ் போடும்போது கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். ஏன்னா வீடியோஸை எடிட் பண்ணி போடுறது வந்து கொஞ்சம் கஷ்டமான விஷயம். இந்த மாதிரி நீங்கள் மோட்டிவேட் பண்ணும்போது இன்னும் எனக்கு போடுறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். இனி சண்டே சமையலை சாப்பிட ரெடி ஆயாச்சு. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.